எழிலே, அம்மாடி எழிலே, ஏந்திரிமா. பொழுது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சுல்ல, ஏந்திரிச்சு போய் பல்லக்கெல்லாம் விளக்கிட்டு புக்கு எக்க புரட்டாமா. ஞாயிற்றுக்கிழமை தானே, விடு, ஒரு மேந்திரிக்கிட்டான். பொடு நேரத்துல லீவு விட்டாச்சு, இருக்கும் ஒரு நாளுக்குள்ள பொம்மை செஞ்சாச்சு. பட்டம் பூச்சி போல நாம பட்டம் விட்டு பாக்குறோம், சுட்டி பசங்க போல நாம கட்டம் போட்டு ஆடுறோம். எட்டி நின்னு கட்டும் அருவிய வேடிக்கை பார்க்கும் மழலைங்க நாங்க. தொடுக்கு பொடு நேரத்துல லீவு விட்டாச்சு. காடு மலை சுத்தித்தான் கலர் கலரா பூ பறிப்போம், கலர் கலரா பட்டம் பூச்சி பறக்க விட்டு மகிழ்ந்திருப்போம். சத்தம் கேட்கும் நேரம் இந்நேரம், நேரம் இந்நேரம். சொடுக்கு பொடு நேரத்துல லீவு விட்டாச்சு, இருக்கும் ஒரு நாளுக்குள்ள பொம்மை செஞ்சாச்சு. கண்ணாம்பூச்சி ஆட்டம் தான், துருத்தி பிடிக்கும் ஓட்டம் தான். எங்க காலம் நிக்காது, நின்னா பூமி சுத்தாது. சேட்டையெல்லாம் செஞ்சாலும் வீட்டு செல்லும் நாங்க தான், கோட நாடு வந்து புட்டா நாங்க போடும் பாட்டதான். தத்தி ஓடும் முயலாய் ஆட்டம் போடும் மயிலாய், மேக கூட்டம் சாரல் தூவும் நேரம் இந்நேரம், நேரம் இந்நேரம். சொடுக்கு பொடு நேரத்துல லீவு விட்டாச்சு, இருக்கும் ஒரு நாளுக்குள்ள பொம்மை செஞ்சாச்சு. பட்டம் பூச்சி போல நாம பட்டம் விட்டு பாக்குறோம், சுட்டி பசங்க போல நாம கட்டம் போட்டு ஆடுறோம். எட்டி நின்னு கட்டும் அருவிய வேடிக்கை பார்க்கும் மழலைங்க நாங்க. தொடுக்கு பொடு நேரத்துல லீவு விட்டாச்சு. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி,
அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். நீ ஓரமாக போய் பாட்டை மனப்பாடம் பண்ணுங்க. இப்போ அடுத்த வகுப்பு எழுந்து வாங்க, போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேனேஜர் சார். ஃபீஸ் கட்டாதவங்க லிஸ்டெல்லாம் டிஸ்ப்ளே பண்ண சொன்னேனே, என்ன ஆச்சு? இதோ ரெடி ஆயிடுச்சு சார், ஒட்டிடுறேன் சார். தேதி 5 எல்லாருக்கும் சம்பளம் போட்டாகணும், உங்களுக்கு உள்பட போட்டாகணும். ஓகே சார். ஓகே, சீக்கிரம் அதை செய். ஓகே சார். இப்படியே போனால் என்னைக்கு நான் போட்ட காசை எடுக்கிறதுன்னு தெரியல. எழில்மதி, இங்க வா. ஏன் ஃபீஸ் கட்டல? உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபீஸ் கட்ட சொல்ல சொன்னல, முட்டி போடு. நாளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூலுக்கு வராத. எழில்மதி, நீ இன்னும் ஃபீஸ் கட்டல? உன்ட்ட எத்தனை இடம் சொல்கிறது? போ, கிரவுண்டில் போய் முட்டி போடு. நான் தான் ஐயன் திருவள்ளுவர். உங்களுக்கு இப்போ திருக்குறள் வகுப்பெடுக்க போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகத்தில் உள்ள மொழிகளின் எழுத்துக்களெல்லாம் அகரத்தை, அதாவது ஆவை முதல் எழுத்தாக கொண்டுள்ளன. இது தமிழில் மட்டுமல்ல, தமிழிலிருந்து பிரிந்த மலையாளம், கன்னடம், தெலுங்கு, உருது, சமஸ்கிருதம், இந்தி, ஏன் அயல்நாட்டு மொழிகளான லத்தீன், கிரேக்கம், ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற மொழிகளெல்லாம் அகரத்தை முதலாக கொண்டே துவங்குகிறது. அதாவது இங்கே நாம் அதை ஆ என்கிறோம், அங்கே அவர்கள் ஏ என்கிறார்கள். அதாவது உயிர் தோன்றுவதற்கு எப்படி அம்மா அப்பா அவசியமோ அதுபோல தமிழுக்கு அகரம். நாளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூலுக்கு வராத. அம்மாடி, அதானே பார்த்தேன். சைக்கிள் வர சத்தம் கேட்டாலே எங்க புள்ள ஓடி வருவாங்களே, இன்னைக்கு வரலையேன்னு பார்த்தேன். என்ன படம் வரைகிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கே, காட்டுங்க பார்க்கலாம். என்ன படம்? உங்க ஸ்கூல் படமா? ரொம்ப நல்லா இருக்கே. அப்பா, நெல்லு பண்ண எப்பப்பா வரும்? என்னம்மா? நெல்லு பண்ண எப்பப்பா ஏங்க கொஞ்சம் இங்க வாங்களேன். இதோ வரேன், ஒரு 2 நிமிஷம் இருமா, அம்மா கூப்பிடுது, போயிட்டு வந்துடுறேன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அறிவன், வியாழன், வெள்ளி, காரி. இதுல புதன், சனி இரண்டுமே வடமொழி சொற்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நடப்பு கல்வியாண்டின் இறுதி வரை மட்டுமே இப்பள்ளி இங்கு நடைபெறும். அடுத்த ஆண்டு இப்பள்ளி அருகே உள்ள நடுநிலைப் பள்ளியோடு இணைக்கப்பட்டு இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அங்கு சேர்ந்து படிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்க ஆணையின்படி 10க்கும் குறைவான மாணவர்கள் பயிலும் காரணத்தினால் பள்ளியை மூட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாப்பா சாப்பிட்டுச்சா? எங்க சாப்பாடு வேணாம்னு படுத்துருச்சு. ஏன்? என்னத்த சொல்றது, அவ போக்கு முன்ன மாதிரி இல்லைங்க. நீ சொல்றதும் சரிதான், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அவ எப்பவும் ஸ்கூலுக்கு போல, எப்போ நெல்லு பண்ண வரும், இது 2 தான் அவ கேட்டுட்டு இருக்கிற கேள்வியே. எங்கிட்டயும் அதே கேள்வி தான் கேட்குறா. ஏன் அடிக்கடி இதே கேள்வி கேட்குறா? என்னவா இருக்கும்? என்ன புள்ள காலையிலே ரொம்ப சோகமா இருக்கீங்க? அப்பா, சொல்லுமா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலப்பா. ஸ்கூலுக்கு போகலையா? ஸ்கூலுக்கு போனா தானம்மா நீ சொன்ன மாதிரி படிச்சு பெரிய ஆபீசரா? ஏன் மேடத்துக்கு என்னாச்சான்? எப்போ பாரு ஸ்கூலுக்கு போலன்ட்டு. அந்த ஸ்கூலே வேணாம்ப்பா. ஏம்மா? இல்லப்பா, ஃபீஸ் கட்டலன்னா ஸ்கூலுக்கே வராதன்னு சொல்லி அடிக்கிறாங்கப்பா. யாருமா உன்னை அடிச்சது? பிரின்சிபல் சார், அந்த மிஸ்ஸும்ப்பா. இது ஏம்மா என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லல? நெல்லு போட்ட பணம் வந்தால் தானப்பா உங்ககிட்ட பணம் வரும். உங்களுக்கு தான் ஒன்று நெல்லு போட்ட பணமே ஒன்று அம்மாடி, வரலையே. இது ஏம்மா என்கிட்ட இவ்வளவு நாள் நீ சொல்லாம மறைச்ச?
நெல் போட்ட பணம் வந்தால் தானப்பா உங்ககிட்ட பணம் வரும். வணக்கம் சார். வணக்கம். ஃபீஸ் கட்டணும் சார். என்ன கிளாஸு? எழில்மதி 3rd B. எவ்வளோ சார்? 23,300. 23,300ங்களா? போ அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ, எனக்கு இந்த காரணங்கள்லாம் சொல்லிட்டு கூடாது. பணம் மட்டும்தான் சாப்பிட்ட முக்கியம். கொஞ்சம் பேசணும். அது சம்மந்தமாக மட்டும் பேசுங்க. ஓகே? ஒரு நிமிஷம். நீங்களா? ரைட். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். கட் பண்ணிட்டு பேசுகிறேன் சார். ஓகே? ஓகே. என்ன விஷயம் சொல்லுங்கள். நான் எழில்மதியோட அப்பா. ஃபீஸ் கட்டியாச்சு. ஓகே, கட்டியாச்சா? ஓகே, வெரி குட், நல்ல விஷயம். ஓகே, இதை வச்சுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? இதோ அப்படி போய் பேசுவோமா? ஓகே, போவோமே, வந்துடுறேன். அங்கே போய் முட்டி போடு. முட்டி போடுறதா? என்னது? போய் அங்கே போய் முட்டி போடுறா. நீ என்ன பைத்தியமாயா? வேர் இஸ் வாட்ச்மேன்? கால் இம் இமிடியட்லி. கிட்ட வந்தீங்க நடக்கிறதே வேற. யார் அந்த ஆளை உள்ள விட்டது? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். என்ன வேணும் உனக்கு? விவசாய பிள்ளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? பணம் கட்டணும்னா ஏன்ட்டலடா கேட்கணும். என் பிள்ளைய அடிச்சு துன்புறுத்த சொல்லி யாரா உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது? இஷ்டம் இருந்தா இங்க படிக்கவை, இல்லைன்னா டிசியை வாங்கிட்டு வெளியில போயிட்டே இரு. டிசி வாங்கிட்டு போதான் போறேன். அதுக்கு முன்னாடி உங்க வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏத்திட்டு போறேன்டா. நம்ம நாட்டில் ஒரே இனங்கிறான், ஒரே மொழிங்கிறான், ஒரே பண்பாடுங்கிறான். என்ன தேசிய பறவை தேசிய விலங்குன்னு இப்படின்னு சொல்றதே நவீன தீண்டாமை தானையா. எல்லா பறவையும் விலங்கு மரம் செடி கொடி எல்லாமே இங்க பாதுகாக்க வேண்டியதுதானே. இதுல என்ன தேசிய வெளியிடுது? கேட்டேன். பயிர் காப்பீட்டு பணம் கொடுப்பானுங்களா இந்த வருஷமாச்சும்? கொடுப்பானுங்க நல்லா. இவங்ககிட்ட இருந்து இந்த காப்பீடு அந்த காப்பீடுன்னு சொல்லி புடுங்காம இருந்தே சரி. எதுவும் ஒழுங்கா கொடுக்க மாட்டானுங்க. நம்ம பொழப்பே ஒரு நார பழப்பு தான். என்னத்தை சொல்லப்போ? வா மேல போய் கணக்கை சரி பார்ப்போம். அதான் சரி வாங்க. ஆமா ஆமா வா. கணக்கு பார்த்துருவோமா? டீ செலவு 375 ரூபா, நடவாளுக்கு 150 வீதம், 12 ஆளுக்கு, ஆளுக்கு 350 வீதம், 12 ஆளுக்கு, ரெண்டையும் சேர்த்து சொல்லு. 350 ரூபா 12 ஆளுக்கு. அண்ணா எவ்வளோ என்ன வருது? கணக்கு ஒன்றும் சரியாக பிடிப்படலண்ணா. உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போண்ணா. ஏன்ப்பா அடுத்தவங்க கிட்ட கேட்குறீங்க? நான் சொல்கிறேன். 150 × 13 1950. 350 × 12 4200 ப்ளஸ் டீ போட்டில் 375, மொத்தம் 6525. 10,000 கழிச்சு சொல்லு. 10,000ல் 6525 கழிச்சா 3475. ரெண்டா பிரிச்சா 1737 ரூபா 50 காசு. 1737 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரி புறப்படுங்க, பொழுது செய்யறதுக்குள்ள வீடு போய் சேருவோம். போகலாம். ஆமாம்ப்பா, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. உங்களுக்கு அப்புறம் தான் வராங்க. அவங்களுக்கு மட்டும் 150, உங்களுக்கு மட்டும் 350 ரூபாயா? ஏன் இப்படி? இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா நடந்துகிட்டு இருக்கு. காலாகாலமா இப்படிதாம்மா நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதாம்மா நல்லா படின்னு சொல்றது. இப்போ நாம அறிவியல் படம் பார்க்க போறோம். போன வகுப்புல என்ன பார்த்தோம்? அறிவியல்னா என்னன்னு பார்த்தோமா? இந்த வகுப்புல அறிவியல் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்பட போகுதுன்னு பார்க்க போறோம். அதை உங்களுக்கு ஒரு செய்முறை விளக்கத்தோட செஞ்சு காட்ட போறேன். ஆமா, அறிவியல் மேஜிக் பார்க்கலாமா? இந்த தண்ணீரை கீழே சாச்சா ஊத்துமா? இந்த காலை கீழே போட்டா விழுமா? ஆனா நாம செய்ய போற சோதனையில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஊத்துதா? இந்த அறிவியல் நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு விரிவா பார்ப்போமா? வணக்கம். வணக்கம். இந்த வருஷம் நம்ம ஸ்கூலில் அட்மிஷன்லாம் ஆரம்பமாயிடுச்சு.
பாப்பாவை நம்ம ஸ்கூலில் சேர்க்கலாமே. சார் அது நாங்க ஏழை தாங்க, அதுக்காக இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அளவுக்கு ஒன்றும் திறங்கிட்டு போல. இங்க போலாம். ரொம்ப நன்றி. பிள்ளைங்களை படிக்க அமிச்சா காப்பி வாங்கிட்டு வாயேன், டீ வாங்கிட்டு வாயேன், கக்கூசை சுத்தம் பண்ணி வையேன், தண்ணி பிடிச்சி வையன்னுட்டு டிவியில தினம் தெரியுது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தின லட்சணம். டைய கட்டணுமா, சூவை போட்டோமா, ஸ்கூலுக்கு போனோமா இருக்கிறது எப்படி? வந்துட்டாரு சொல்றதுக்கு பொல்லாத ஸ்கூலு. என்ன காரணம்னு தெரியுமா? காத்து இதை மேல் நோக்கி தள்ளுது, தண்ணி உள்ளிருந்து கீழ் நோக்கி தள்ளுது. ரெண்டும் தள்ளுறதுனால ஒரு கதவை பிடிச்ச ஒருத்தன் அப்படி இப்படி எடுத்துட்டு இருந்தா கதவை திறக்காம அப்படியே நிற்கும். அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. சரியா? வாங்க உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம். முதல்ல எங்களை மன்னிச்சிடுங்க. புரியல, எதை மன்னிக்கணும்? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் வீட்டுக்காரங்க பேசுனதுக்கு சார். ஓ அதுவா, அதை மறந்தே பல வருஷம் ஆயிடுச்சு. இல்லை இப்போ சார், போய் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இதில் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லா பெற்றவங்களும் அவங்க பிள்ளைங்களை பெரிய ஆளாக்கி பார்க்கணும் தானே ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல சார். எங்கேயோ ஒரு ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா ஸ்கூலும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாதுல்ல சார். சரி அதை விடுங்க. இப்போ என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை சார், எனக்கு உங்களால் ஒரு சின்ன உதவி ஆகணும் சார். பாப்பா படிக்கிற ஸ்கூலில் ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சு சார். எப்படியாவது தயவு பண்ணி என் பிள்ளைய உங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கணும் சார். சரி நீங்கள் போங்க, ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குடியிருக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் கல்வி, அதுவும் தாய்மொழி வழி கல்வி. அதை அரசாங்கத்திடமிருந்து பெறுவது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கல்வி. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்னது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க சொல்கிறேன். தாய்மொழி கல்வி ஒரு குழந்தையின் உடல், உள்ளம், ஆன்மா ஆகிய ஆளுமை பண்புகளை வெளியே கொண்டு வருகிறது என்கிறார்கள். ஆனால் தாய்மொழியை விட்டுட்டு வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நாடு முன்னேறணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அதுவும் எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கணும். பாடுபட்டு திறந்த பள்ளிக்கூடங்களோட இன்றைய நிலைமை என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? போதிய மாணவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சில பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க. சிலது மூடுற நிலைமையில இருக்கு. அதில் ஒரு பள்ளிக்கூடம் தான் நம்ம ஊர் பள்ளிக்கூடம். இந்த வருஷத்தோட மூட போகிறதா உத்தரவும் வந்துருச்சு. கல்வியை வச்சு முன்னேறணும், முன்னேறியும் வந்தோம். ஆனால் நம்ம எதை வச்சு முன்னேறணுமோ அதையே நமக்கு எதிராக பறிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. கட்டணமில்லா கல்வி இப்போ கட்டண கல்வியாக மாறி போச்சு. போக போக முழுசாக கட்டாய கட்டண கல்வியாக மாறக்கூட வாய்ப்பு உண்டு. ஆமாம் சார் சொல்கிற மாதிரி கல்வி வியாபாரத்தில் பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருத்தன். என் பிள்ளையும் இது இங்கிலீஷ் மீடியம், இது ஆர்டிஇ, அரசாங்கம் கொடுத்த சலுகை, உங்கள் குழந்தைய அந்த சலுகையில் சேருங்க, ஃபீஸே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா ஃபீஸை கட்டுன்றான். ஆமாம், கல்வி இன்னைக்கு தனியார் வசமும் கார்பரேட் கையிலையும் சிக்கியிருக்கு. அவங்களோட நோக்கமெல்லாம் அரசு பள்ளியை எப்படியா இழுத்து மூடணும் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. உயிரை குடிக்கிற மதுபான கடை அரசாங்கம் எடுத்து நடத்துது. நாடு முன்னேறத்துக்கான கல்வியை தனியார் எடுத்து நடத்துது. ஏன்னா சீரழிய போகுது. அவங்க குடும்பம் இல்லைல்ல, நம்ம குடும்பம் தானே. தனியார் பள்ளிக்கூடம்னா கோடி கோடியாக கொள்ளடிக்கலாம், அமைச்சரில் ஆரம்பித்து கீழே உள்ள வரைக்கும். ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அது முடியாதுல்ல. நம்ம தூங்கிட்டு இருக்கிற முடியும் தான் அவனுங்களுக்கு வேலை. முழிச்சுக்கிட்டா ஒருத்தன் இருக்க மாட்டான். நம்ம முழிச்சிடக்கூடாதுங்கிறதுல அவனுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க. ஆனால் நாம தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான். எல்கேஜி கட்டணமும் இன்ஜினியரிங் கட்டணமும் ஒன்றா இருக்கு. விட்டு அதையே தாண்டிடும் போல இருக்கு. எங்கே போயிட்டு இருக்கு நாடு? யார் தட்டி கேட்கறது இதை? யார் கேட்கறது அவங்கள்ட்ட? அதெல்லாம் சரி, அமைச்சர் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துலையா படிக்குது? ரொம்ப வேணாம். கல்வித்துறை அமைச்சர் வீட்டு பிள்ளை படிக்குதா முதல்ல? இவ்வளோ ஏயா வாத்தியார் வீட்டு பிள்ளை எங்கேயா படிக்குது முதல்ல? என் பிள்ளைங்க 2 பேரும் அரசு மேல்நிலை பள்ளி தான் படிக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடம் ஒழுங்காக இருந்தா நாங்கள் ஏன் தனியார் பள்ளிக்கூடம் தேடி போகிறோம்? தாய்மொழி வழியாக படிக்க வச்சா கேவலமெல்லாம் பார்க்குறாங்க. இங்கிலீஷ் எல்லாம் எவன் ஏமாதிக்கிறான்? இதுதான் தனியார் பள்ளியில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். எப்போ வேணாலும் ஒருத்தன் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் தாய்மொழியை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எந்த மொழியில் பேசினாலும் அடிப்படையில் சிந்திக்கிறது என்னவோ நம்ம தாய்மொழி வழியாக தானே. ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் அறிவியலிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறலையா? அவன் கல்வி முழுக்க தாய்மொழி வழியாக தானே கற்பிக்கப்படுகிறது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அவன் பேசுகின்ற மொழியை அழித்தாலே போதும், அவன் இனம் தானாகவே அழிந்துவிடும் என்கிறார் ஆங்கிலேயரின் கல்வி திட்டத்தை வகுத்த மெக்காலே. என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? அந்த வாத்தி பாய தானே. டேய், வீடியோ மட்டும் எடுக்காத, போட்டோவும் எடு. போட்டோவை பத்திரிக்கையில் கொடு. நல்ல பரபரப்பா கீழையூர் மக்கள் போராட்டம்னு கொட்டை எழுத்துல வர்ற மாதிரி போடு. சரியா? சரிண்ணா, அப்படியே செஞ்சிடறேண்ணா. ஒரு இனத்தின் கலை,
கலாச்சாரம் பண்பாட்டு வளர்ச்சிக்கு அவ்வினத்திற்குரிய மொழியே முக்கிய காரணமாக அமைகிறது. ஆங்கிலங்கிறது ஒரு மொழி தான், அதுவே அறிவு கிடையாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல அரசு பள்ளிக்கூடங்களை காப்பாற்றுறது. நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், கடந்த 25 வருஷத்தில் தனியார் பள்ளியில் படித்தவன் எத்தனை பேர் பெரிய ஆளாயிருக்கான். ஆனால் யோசிக்காமலே சொல்லலாம், ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிற அத்தனை பேருமே தாய்மொழி வழியாக அரசு பள்ளிக்கூடங்களில் படித்தவங்க தானே. கல்வி கற்பிக்கிற இடமா மட்டும் பள்ளிக்கூடம் பார்க்கப்படலை, இன்னும் ஒரு தாய் மாதிரி நமக்கு அரசு பள்ளிக்கூடம். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் வந்தால் நம்மளை அரவணைச்சி பாதுகாத்து நிற்கிற இன்னொரு தாய் வீடு மாதிரி நமக்கு பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட ஒரு தாய் வீட்டை நாம் விட்டு கொடுக்கலாமா? யாருக்காகவும் எதுக்காகவும் நாம் அதை விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்கவும் கூடாது. ஆமா, விட்டு கொடுக்க கூடாது. கயல்விழி மாநில அளவில் நடந்த போட்டியில், ஓவிய போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த பரிசு பொருளை கொடுக்குறோம். கைதட்டுங்க. அதே மாதிரி நம்ம தமிழை வந்து என்ன பண்ணியிருக்கான், மாவட்ட அளவில் நடந்த போட்டியில், பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்கிறான். இந்தாங்க, 2 கையாலையும் பிடிங்க. நான் தான் ஐயன் திருவள்ளுவர், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட நிறைய வேலை சொன்னேன், ஒரு வேலையும் முடிஞ்ச மாதிரி தெரியலையே. உங்களை எல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை நம்பி தானே இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல பண்ணி வச்சிருக்கேன். எடுப்பாத. என்ன எடுக்கிறாரு? பாருங்க இத முதல்ல. ஓஹோ, ஊரெல்லாம் கூட்டி பிரச்சனையை உண்டு பண்றான் அவன். இந்த லெனின் பயலும் வாத்தி பயலும் தான் பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அதை சமாளிக்கிறத விட்டுட்டு செல்லுல வீடியோ கொண்டாந்து காமிக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க? அதை விடுங்க சார், சரியான நேரத்துல சரியா காய நகர்த்தணும். அதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது இல்ல, சொன்னதை செய். சரி. மேனேஜர், அவருக்கு அந்த கவரை கொண்டாந்து கொடு. கவர் கொடுப்பாப்புல, போய் வாங்கிக்க. இவன் கிடந்த கிடப்புக்கு இவங்கிட்ட எல்லாம் வந்து நிக்க வேண்டியா இருக்கு. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, உலகம் பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. நீங்க நாட்டோட நிலைமை அப்படி இருக்க, உழைக்க கூடாது, பணக்காரன் ஆயிடணும், கேட்டா அந்த ஸ்மார்ட் வாங்குறான். 5 வருஷம் ஆட்சியை பிடிச்சாலே போதும், 10,000 கோடிக்கு அதிபதி ஆகலாம். நீயும் நானும் 50 வருஷம் ஓடி உழைச்சாலும் ஒரு 5000 கூட மிச்சம் பண்ண முடியல. அது எப்படி முடியும்? இவங்க அடித்த கொள்ளையெல்லாம் வரிங்கிற பேரில் நாம தான் அடிச்சாகணும். அண்ணா, நேற்று வாத்தியார் பேசினார்ல பஞ்சாயத்தில், அது அப்படியே பேப்பரில் போட்டிருக்கானா ஃபோட்டோவோட. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு வழங்கும் RTE என்கிற இலவச திட்டத்தின் கீழ் மாணவர்களை பள்ளியில் சேர்த்துக்கொண்டு பின்பு மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், கட்டணம் கட்ட தவறிய மாணவர்களை துன்புறுத்தி பள்ளியில் இருந்து நீக்கப்படுவதாகவும் கீழையூர் மக்கள் அவ்வூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் ஊழலை எதிர்த்தும், மூடப்படும் நிலையில் இருக்கும் கீழையூர் அரசு பள்ளியை மூடக்கூடாது, காப்பாற்றப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்தி வருகின்றனர். கீழையூர் மக்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆதரவு பெருகி வரும் அதே வேளையில் போராட்டத்தின் விளைவாக இந்தியாவில் உள்ள பல பள்ளிகளில் RTE மூலம் முறைகேடுகள் நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. சென்னையில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தை மாணவர் அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் அரசு பள்ளியை மூட அரசு முயற்சிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அது அந்த வாத்தி பைய தானே? ஆமாண்ண, அவனே தான். இப்ப பாரு அவனை நான் என்ன பண்றேன்னு. யார் அவன்? வண்டியை ஓட்ட தெரியாம. என்ன சார் விஷயம்? பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்னங்கய்யா விஷயம்?
பயப்படாதீங்க, நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். அதாவது மக்கள் பக்கம்னு சொல்ல வந்தேன். மக்கள் 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 தான் எப்பவுமே எனக்கு. மக்கள் இல்லைன்னா நான் இல்லை. எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக நான் நிற்பேன். அப்ப நான் வரட்டுமா? நம்ம இப்போ மூட போகிற நிலைமையில இருக்கிற ஸ்கூலில் ஒன்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் தரங்கம்பாடி தாலுக்கா கீழையூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே வெறும் 10க்கும் குறைவான மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் வரது என்னமோ ஒரே ஒரு ஆசிரியரும் ஒரே ஒரு சத்துணவு அமைப்பாளரும் மட்டும்தான். இந்த ஸ்கூல் இப்படியே நடத்தினா அரசாங்கத்துக்கு பெரும் இழப்பீடு வரும்னு அரசாங்க தரப்பிலிருந்தும் மக்கள் மூடவே கூடாதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆசிரியர் மதியழகன் உள்ளே இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏன் இந்த போராட்டம்? இந்த போராட்டம் மூலியமாக நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? போராட்டம்லாம் பண்ணலைங்க, மக்களோட உரிமை. தனியார் கல்வியை நம்பி போகுது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு மக்களுக்கு புரிய வச்சேன். அப்போ தனியார் பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. இந்தியாவில் இருக்க மக்களில் பெரும்பாலான மக்கள் ஏழை மக்கள். அவங்க நிலையிலிருந்து யோசித்து பார்த்தா தான் அது தெரியும். தனியார் பள்ளிகள் அதிகரிக்கும் பட்சத்தில் அரசு பள்ளிகள் குறைய ஆரம்பிக்குது. இருக்கப்பட்டவன் சேர்த்துறான், இல்லாதப்பட்டவன். தனியார் பள்ளிகள் இல்லாதப்பட்டவனை ஒருவித போலித்தனமான ஈர்ப்பை பயன்படுத்தி உள்ளே இழுக்கிறாங்க. கல்விக்காக கடன்பட்டு நடுத்தருவுக்கு வந்த குடும்பங்கள் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் சுமார் 54,000 அரசு பள்ளிகள் இருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதில் 17,000 பள்ளிகள் ஈராசிரியர் பள்ளிகள். அரசு பள்ளி ஆசிரியர்கள் சரியா பள்ளிக்கூடத்துக்கே வரதில்லைன்னு குற்றச்சாட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? ஆசிரியர்களை ஆசிரியர் வேலைக்கு மட்டும் பயன்படுத்தினா பரவாயில்ல. புள்ளி விவரம் சேகரித்தல், தேர்தல் பணி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வாக்காளர் பட்டியல் சேர்த்தல் திருத்தல் பணிக்குன்னு அனுப்புனா எப்படிங்க ஆசிரியர் பணி செய்ய முடியும்? சுருக்கமாக சொன்னால் பாடம் நடத்துறதோடு சேர்த்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வேலையும் நாங்கள் பார்க்குறோம். ஆசிரியர்களை ஆசிரியர் வேலையை மட்டும் பார்க்க அனுமதிக்கணும். கணக்கெடுக்கும் பணியை கூட இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போய் அவங்க சொந்த வேலையை பார்க்க போயிடுறாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை பல உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் கையெழுத்தை மட்டும் இங்கே போட்டுட்டு போய் பிரைவேட் ஸ்கூலில் சம்பளம் வாங்குறத நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம். சுருக்கமாக சொல்ல போனால் வாங்குற சம்பளத்துக்கு வேலையே செய்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஒரு சிலர் செய்கிற தவறுக்கு எல்லாரையும் நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. சரி, அதை விடுங்க சார். அரசு பள்ளியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்தந்த வகுப்புகளுக்கு தனித்தனி ஆசிரியர்கள் பாடம் நடத்தணும். ஒரே ஆசிரியர் எல்லா வகுப்புகளுக்கும் பாடம் நடத்துறது பெரிய சுமையா. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிற பணியிடை பயிற்சியை உரிய நேரத்தில் மாணவர்களுக்கு செயல்படுத்துறதுல காலதாமதம் ஏற்படுது. அதுக்குள்ளே அடுத்த பயிற்சி வந்துடுது. அதை முதல்ல முறைப்படுத்தணும். ஆசிரியர் நியமனம், ஆசிரியர் மாறுதல்லாம் கோடை விடுமுறையிலேயே அறிவிக்கணும். ஜூன் மாதம் பள்ளி ஆரம்பித்த பிறகு அறிவிக்கக்கூடாது. ஆசிரியர்களுக்கும் எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தையாக நினச்சி அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். லெசன் பிளான் என்ன? 5 ஆண்டிற்கு ஒரு முறை பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கணும். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சாதிய பாகுபாடு பார்க்கறத நிறுத்தணும். ஆசிரியர்களுக்கு முறையான மானிட்டரிங் சிஸ்டம் வேணும். இதெல்லாம் விட மலைவாழ் கிராமங்கள்னு இருக்குது, அங்கேயும் மனிதர்கள்லாம் வாழறாங்க. அவங்கள பற்றி பேச தான் ஒரு நாதியும் இல்லை. ஆசிரியர்களே இல்லாத பல பள்ளிகள் அங்கே இயங்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய அவலம் அங்கே தான் இருக்குது. எல்லா வசதிகளோட தனியார் பள்ளிக்கூடம் தான் இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்களே. இருக்கலாங்க, ஏழைகளுக்கு அது சாத்தியம் இல்லைங்களே. அரசு பள்ளிகளில் தான் சான்றளிக்கப்பட்ட தகுதியான ஆசிரியர்கள் இருக்காங்க. தனியார் பள்ளிகளில் அப்படி இல்லைங்களே. தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆங்கிலமும் சரியாக வராமல் தாய்மொழியும் சரியாக வராமல் அவதிப்பட்டு இருக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கிறோமே. சுருக்கமாக சொல்லணும்னா அரசாங்கம் தனியார் பள்ளியில் இருக்கிற மாதிரி தரத்தை அரசு பள்ளியிலும் உயர்த்தணும். அதுக்கு மக்களும் ஆதரவாக இருக்கணும். நான் கற்கிறேன் என்று கூறுவதை காட்டிலும் நான் அனுபவங்களை பெறுகிறேன் என்று குழந்தை கூறும்போது தான் பயனுள்ள கல்வியை இது பெறுகிறது. உண்மையான கல்வி என்பது அறிவு சார்ந்த வளர்ச்சியோடு நின்று விடாமல் வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். மிக்க நன்றி சார். வணக்கம். வாத்தியார் சொன்ன செய்தியை அப்படியே போட்டுருங்க. அப்போதான் சாலை மறியல், போராட்டம் எல்லாத்தையும் எதிர்கட்சிங்கிற முறையில் நாங்கள் செய்யறதுக்கு சௌரியமாக இருக்கும். எங்களோட வேலை செய்தியை சேகரிக்கிறதும் போடுறதும் மட்டும்தான், கலவரத்தை உண்டு பண்றது இல்ல. தம்பி புதுசு போல. என்னண்ணா பணத்தை அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு சாதகமா பேசுறீங்க? ஏய், அங்கேயும் இங்கேயும் 10 வச்சாதான்டா நம்ம வீட்டு அடுப்பு எரியும். அதுக்கு தான் ஏனோ ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்க கூடாதுங்கிறது. அதெல்லாம் உனக்கு புரியாது. அவனா இருந்தா கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குவான். மூடிக்கிட்டு வா. கீழையூர் மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக அரசு பள்ளிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தின் எதிரொலியாக வட மாநிலங்களிலும் அரசு பள்ளிகளை காப்பாற்றப்பட வேண்டும் என்று மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். என்ன நினைச்சிட்டு இருக்க மிஸ்டர் மதியழகன்? யாரை கேட்ட பிரஸ் மீடியா கிட்டலாம் போனீங்க? எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் 2 நாளா. கலெக்டர்ல ஆரம்பிச்சு மினிஸ்டர் வரைக்கும் ஒரே தலைவலியா உன்னால. நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள். உடக்கண்டையா, இந்த ஸ்கூல் இன்னும் வேற ஸ்கூலு. சம்பளத்தை வாங்கணுமா பாக்கெட்டில் போட்டோமான்னு போக வேண்டியதானே, சும்மா வேலை இல்லாமல்.
வேலையிலிருந்து தூக்கும்போது ஒன்றை மட்டும் தூக்குனா பரவாயில்லையா? கலெக்டரில் ஆரம்பித்து நான் உட்பட எல்லாரையும் தூக்கிடுவான். அப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து சி மிஸ்டர் மதியழகன், புரியுது உங்கள் நியாயம் என்னன்னு. நீங்கள் நான் இந்த ஊர் மக்கள் நினச்சா மட்டும் போதாது இந்த ஸ்கூலை திறக்கிறதும் மூடுறதும். இங்கே ஒன்றுத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். புதுசாக ஒரு கலெக்டர் வர போகிறாரு. அவர் வந்த பிறகு என்ன நடக்க போதோ. என்ன பேசிக்கிட்டே இருக்க இவர்கிட்ட போகிறாரு. சமூக வலைதளங்களில் மக்கள் தங்கள் கருத்துக்களை கீழையூர் மக்களுக்கு ஆதரவாகவும் ஒட்டுமொத்த அரசு பள்ளிகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பதிவிட்டு வருகின்றனர். கல்வி ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக அமைஞ்சிடக்கூடாதுங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக அரசு பள்ளிகள் மூடவே கூடாது. ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், சிறந்த உதாரணம் தான் கீழூர் பள்ளிக்கூடமும் அதன் ஆசிரியர் மதியழகன் தான். அது பள்ளிக்கூடம் இல்லைங்க, அது ஒரு கோயிலுங்க. அந்த கோயிலை நம்ம மூட விடவே கூடாது. இப்படிப்பட்ட ஸ்கூலை மூட மாட்டாங்கன்னு என்னோட கருத்து. மாதம் மாதம் சம்பாதிக்கிற காசெல்லாம் உட்காந்து உறிஞ்சி குடிக்கிறானோ பிரைவேட் ஸ்கூலுக்காரங்க. இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்தை மூடிட்டு வயிற்றுல அடிக்கலாம் பார்க்குறாங்க. நிச்சயமா கலெக்டர் வரைக்கும் போவோம், பள்ளிக்கூடத்தை மூட மாட்டாங்க. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிட்டு தனியார் பள்ளிக்கூடம் திறந்து இருந்துருன்னா ஏழைப்பாளையெல்லாம் என்னம்மா வந்து படிக்கு. நாங்கள்லாம் என்ன செய்ய முடியும்? ஏழைப்பாளை வசதி உள்ளவங்க வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பாங்க. நாங்கள் ஏழைப்பாளை என்ன செய்ய முடியும்? கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? வணக்கம். வணக்கம். என்னங்க சார் பிடிஓ, அவங்கள்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நான் இந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர். பள்ளிக்கூடத்தை சீரமைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு கலெக்டர்கிட்ட இருந்து. சரிங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். மற்றதெல்லாம் கலெக்டர்கிட்ட தான் நீங்கள் பேசணும். சரிங்க. ஹலோ ஹலோ மிஸ்டர் மதியழகன். வணக்கம் 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 ஐயா. நான் டிஓ பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. அங்கே பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்களா? நடந்துட்டுருங்கய்யா. என்னங்க ஐயா வேலை? ஊர் மக்களோட போராட்டம் மேலிட வரைக்கும் போயிட்டதால அவங்க நம்ம பள்ளி ஆய்வு பண்ணி மறுசீரமைப்பு செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதான். சரிங்கய்யா. அப்புறம் இன்னொரு விஷயம், புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் அவங்க 2 பிள்ளைங்களும் நம்ம பள்ளிக்கூடத்தில். அப்படிங்களா ஐயா? வாழ்த்துக்கள் மிஸ்டர் மதியழகன், உங்கள் போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. நம்ம பள்ளிக்கூடத்தை காப்பாற்றிட்டோம். நம்ம பள்ளிக்கூடத்தை மூட மாட்டாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தை காப்பாற்றிட்டோம். தொடர்ந்து இப்பள்ளி பல பரிசுகளை வென்றெடுத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்ததோடு இம்மாவட்டத்திற்கும் பல பள்ளிகளுக்கும் முன்னுதாரணமாக திகழும். பெருமைமிக்க இப்பள்ளியை பாராட்டுவதோடு அரசு ஆசிரியர் மற்றும் ஊர் மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க நடப்பு கல்வியாண்டோடு மூடப்படும் நிலையில் இருந்த நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழையூர் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியை மறுசீரமைப்பு செய்து புதிய மாணவர்களின் சேர்க்கையோடு தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருதுக்கு ஆசிரியர் மதியழகன் அவர்களை பரிந்துரை செய்கிறேன். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் என்பதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் ஒரு அரசு பள்ளி மாணவி என்பதில் பெருமை கொள்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. பாய். சரிம்மா, போயிட்டு வாம்மா.